காலை வணக்கம். சாரிங்க, ரெகுலராக வீடியோஸ் போட முடியல, டைட் ஷெடியூலாக இருக்குது. ஆமாங்க, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஜங்ஷன் ரீச் ஆகிட்டு ஒரு டீ அடித்தோம். பாருங்கள், தம் சைஸ்லாம் ஒரு டீ கொடுப்பாங்க. குடிச்சிட்டு உள்ள பிளாட்ஃபார்முக்கு வந்துட்டோம். இங்கே நம்ம ஊரில் மாதிரி இல்லைங்க. இங்கே பிளாட்ஃபார்முக்கு டைரெக்டாகவே வந்துடலாம். கார் உள்ளே பிளாட்ஃபார்ம் வரைக்கும் வந்து ரீச் ஆகிரும். பாருங்கள், போத் சைடில் நமக்கு பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது. இதுதாங்க பட்ஜெட் வந்தே பாரத். அண்ட் இதுதாங்க நம்மளோட எக்ஸ்பிரஸ், பூர்வா எக்ஸ்பிரஸ். நமக்கு கல்கத்தாலேருந்து டெல்லிக்கு ரீச் ஆக போகிறோம் இந்த ட்ரெயினில் தான். இதுதான் நம்ம கம்பார்ட்மெண்ட். மார்னிங் ட்ரெயின். நமக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் போய் நம்ம ரீச் ஆகுவோம். 7 o'clock இங்கேருந்து எடுத்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 6 o'clock போய் டெல்லியில் ரீச் ஆயிடுவோம். நம்ம ஆக்சுவலி ஏரியாச்சு, இப்போ நம்ம சீட்டுக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி இந்த ட்ரெயின் வந்து உங்களுக்கு எந்த சைடாக போகும் அப்படின்னா, ஃப்ரம் கல்கத்தாவில் இருந்து லக்னோ வழியாக பாட்னா அது வழியாக நமக்கு நியூ டெல்லி ரீச் ஆயிடுவோம். ஸோ அந்த கேப்பில் என்னோடய ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டை காய போட்டுட்டு இருந்தேன். டோன்ட் டூ லைக் திஸ், ரிஸ்க்கு. எனக்கு வேறு வழி இல்லை. நியர்பை நேபாள் போகிறனால நான் எட்டி பார்த்துட்டே வந்தேன். ஹிமாலயாஸ் தெரியுதானே. கடைசியாக அந்த என்டிபிசி ஃபேக்ட்ரி தான் தெரிஞ்சிச்சு, தெர்மல் பவர் பிளான்ட் ஃபேக்ட்ரி. அண்ட் இதுதாங்க அந்த நம்ம நியூஸ்லலாம் அடிக்கடி பார்க்குற அந்த ஃப்ளட் அஃபெக்டட் ஏரியா. மார்னிங் 6 o'clock ஆச்சு. ஆக்சுவலி இது பனியாக இல்லை டெல்லி பொல்யூஷனான்னு தெரியல, பயங்கரமாக ஃபாகியாக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் இங்கே நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே அந்த டெல்லி ஜங்ஷன்லேயே வந்து அப்ஸ்டர்ஸில் எக்ஸிக்யூட்டிவ் லாஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நல்லாயிருக்கும். நான் ஆக்சுவலி இப்போ ஸ்டே பண்ண போகிறதில்ல, எனக்கு டைம் இல்லை. 1 day தான் இங்கே, நைட்டு எனக்கு ட்ரெயின். நான் உங்களுக்கு அந்த எக்ஸிக்யூட்டிவ் லான்ச் காட்டுறேன், பாருங்கள். நல்லா இருக்கும், கொஞ்சம் ராயலாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நீட்டிங் மொத்தத்தில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அர்ஜென்சியில் வரவங்க இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. மெயின் இங்கே கார்டு இருந்துச்சுன்னா ஆஃபர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சுக்கு ஏற்ற கார்ட்ஸு, அந்த கார்டோட லிஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ நம்ம இங்கே வந்து கேப் ஹையர் பண்ணி, நம்ம ஊரில் ஷேர் ஆட்டோ மாதிரி தான். இங்கே ரொம்பலாம் ஜாஸ்தி ரேட்லாம் வராது. நம்ம போகிற இடம் இந்த டெஹ்ராடூன் ரோட்டில் தான் இருக்குது. அஃபோர்டபுள் ப்ரைஸஸ்லாம் இருக்கும் இங்கே. டாக்ஸிஸ்லாம் பார்கெயின் பண்ண தேவையில்லை அதிகமாக. ஸோ இதுதான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஏரியா. அவ்வளோதாங்க. இங்கே ஒரு 2-3 hours பர்ச்சேஸ் முடிஞ்சிடும். முடிச்சுட்டு நம்ம மெட்ரோ வழியாக ஈவினிங் வழக்கம் போல் சுற்றி பார்க்க தான் போகிறோம். இதுதாங்க நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஏரியாவில் உள்ள மெட்டீரியல்ஸ். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். அவ்வளோதான். எனக்கு ஈவினிங் நான் கிளம்ப போகிறேன். இதுதாங்க மெட்ரோ. லாஸ்ட்டாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு நம்ம வழக்கம் போல் துபாய், சாரி அவர் பார்த்தாலும் துபாய் நினச்சிடாதீங்க, டெல்லியை சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இது என்ன ஏரியா அப்படின்னா, ஜாமா மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. ஷாஜஹான் டைமில் கட்டப்பட்ட ஒரு மஸ்ஜித், ரொம்ப ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். அந்த ஏரியா சுற்றி ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்குது. அதை சுற்றி போய் பார்க்க தான் நம்ம கிளம்பிட்டோம். எந்த பக்கம் திரும்பினாலும் வெரைட்டிஸாக ஃபுட்டு தாங்க. எல்லா டைப் ஃபுட்ஸும் இங்கே கிடைக்கும். நமக்கு பாம்பேக்கு ஈவினிங் 11 o'clock தான் ட்ரெயின். ஸோ அதுக்குள்ளே இந்த ஏரியாவில் ஒரு நல்ல ஒரு ஃபுட் ஸ்பாட் ஒன்று இருக்குது, குரேஷி கெபாப் கார்னர்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த பிளேஸை. இவர் தாங்க நம்ம தாத்தா, ஃபேமஸான தாத்தாங்க சிக்கனுக்கு. இங்கே வந்து இந்த இல்லாதவங்களாம் வந்து உட்காந்துருப்பாங்க. சப்போஸ் யாராங்க வராங்க அப்படின்னா எல்லாருக்குமே வாங்கி கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கும் வித்தியாசமாக இருந்துச்சு. இதுதாங்க நம்மளோட அந்த குரேஷி கெபாப் கார்னர். டெல்லியில் ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் ஸ்பாட் இது. நல்லாயிருக்கும். ஸோ நான், என் பிரதர், என் மச்சானுக்கு கூட இருந்தார். ஸோ எல்லோரும் நாங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு டெசர்ட்டுக்காக கிளம்பிட்டோம். இந்த டெசர்ட்டுக்கும் இங்கே பஞ்சாலங்க. குனாஃபா, சர்பத்து, விதவிதமாக முடியலைங்க. இந்த பஜாருக்கு வந்தோம்னா நமக்கு வயிறு தான் எக்ஸ்ட்ரா தேவை. அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, புதுசாக ட்ரை பண்ணுறதுக்கும். இது போக டெல்லியில் இன்னும் நிறையா பிளேசஸ் இருக்குது. நமக்கு இருக்க டைமில் இந்த ஒரு ஏரியா மட்டும் தான் சுற்றி பார்க்க முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் டைம் டெல்லி வரும்போது இன்னும் 2-3 பிளேசஸ் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.